ஹாய், நாஞ்சல் கறி லீவ்ஸில் பாலக்கீரை வச்சு ஒரு மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அளவுகள் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். நல்லா கொதிக்கிற வெந்நீரில் பாலக்கீரையை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதை அப்படியே உடனே எடுத்து ஐஸ் தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க போட்டுட்டு அதோட உப்பு சேர்த்து பாஸ்தாவை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டு தீயை சிம்ல வச்சு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதோட பால், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரை விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே கொஞ்சம் உப்பு, ஒரிகனோ, ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி சாஸ் கன்சிஸ்டன்சி வரும். அந்த ஸ்டேஜில் பாஸ்தாவையும் போட்டு கூட கொஞ்சம் சீஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி பரிமாறலாம். இப்படி பரிமாறினா நம்மளுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி ஒரு கிரீன் சாஸ் பாஸ்தா கிடைக்கும். இதே மேக் அண்ட் சீஸுக்கு இது அப்படியே ஒரு பேக்கிங் பவுலில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் சீஸ், ஆலிவ்ஸ் இதெல்லாம் போட்டு 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடும்.